கூட்டணிக்கு போறீங்களா, அந்த கூட்டணி நான் தான் டிசைட் பண்ணுவேன்னு தலைவர் ராமதாஸ் சொல்றாரு. செயல் தலைவர் அன்புமணி ராமதாஸ் என்ன முதல்வர் வேட்பாளராக்குனா நான் முதல்வர் ஆனா இப்படி மாத்துவேன்னு சொல்றாரு. இப்போ இருக்கிறவன் எல்லாம் இரு, காக்கா பிடிக்கிறவன் போன்றாரு, தூக்கி போட்டுருவேன்றாரு ராமதாஸ். இங்க எல்லாமே வந்து இப்படி நடக்குது, எனக்கு தனியா அலுவலகம் இருக்குன்றாரு அன்புமணி. இப்ப இவங்களுக்குள்ள ஒரு பெரிய கிளாஷ் இருக்கு. அந்த கட்சிக்குள்ளவும் அந்த சங்கத்துக்குள்ள இருக்கக்கூடிய பல பேர் வந்து அதிருப்தி வெளிப்படுத்துறாங்க. அது வந்து எங்களுக்கு நாங்க என்ன எதிர்பார்த்து வந்தோமோ அது நடக்கல, ஏன் வந்தோம்னு தெரியல எல்லாம் போஸ்ட் போடுறாங்க. அன்புமணி ராமதாஸ் ஸ்டேஜ்ல சொல்றாரு, நான் முதல்வர் வேட்பாளர் ஆகணும், நான் முதல்வர் ஆனா நான் இந்த மாதிரி கன்னியாகுமரிக்கு ரோடு போடுவேன், தமிழ்நாட்டை சிங்கப்பூரா மாத்திருவேன்றாரு. கூட்டணியை பத்தி நான் தான் முடிவு பண்ணுவேன்னு ராமதாஸ் சொல்றாரு. இப்போ கூட்டணிக்கு போனா அன்புமணி ராமதாஸ் அதுல முதல்வர் வேட்பாளரா இருக்க முடியுமா? இதுக்கு முன்னாடி 2016 தேர்தலில் தனியா போட்டிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியே ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடத்தினாங்க, மாநாடு நடத்தினாங்க, நல்ல கூட்டம் இருந்துச்சு. ஆனா பெருசா எதுவுமே வரல, பெரிய ஷேர் வரல, பெருசா சீட்டு கூட ஜெயிக்க முடியல. இப்போ பிஎம்கேவோட மாநாடு தான் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. சோ பிஎம்கே மாநாட்டுல நீங்க அப்சர்வ் பண்ணது என்ன? பிஎம்கே மாநாட்டுல கூட்டணி, அதாவது என்டிகேவா இருக்கட்டும், டிவிகே, பிஎம்கே, இவங்க எல்லாம் கூட்டணி வைப்பாங்களா? ஏன்னா இவங்க 3 கட்சிகள்லயுமே ஒரு விஷயம் பொதுவா பார்க்கப்படுது அப்படின்னா இளைஞர்கள் அப்படின்றதுதான். சோ பிஎம்கே மாநாடுல அவ்வளோ இளைஞர்கள் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. சோ கூட்டணிகளுக்கு இது ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இந்த மாநாட்டுல நீங்க பார்த்த விஷயம் என்னவா இருக்கு சார்? ஆக்சுவலி இந்த மாநாடு வந்து பாமக மாநாடுன்றதை விட அது வன்னியர் சங்க மாநாடு. அந்த வன்னியர் ஜாதி மக்கள் அவங்கெல்லாம் ஒருங்கிணைற ஒரு குடும்ப விழா அப்படிதான் சொல்றாங்க. இது வந்து ரொம்ப வருஷம், ஒரு 10-11 வருஷத்துக்கு அப்புறம் 12வது வருஷமா நடத்துறாங்க அப்படின்றாங்க. இதுக்கு முன்னாடி வந்து காடு வெட்டியார் இருந்த போதுதான் நடத்தப்பட்டது போல இருக்கு. இத்தனை வருஷமா நடத்தக்கூட முடியல, இப்ப ஏன் நடத்துறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. ரெண்டாவது, இது வந்து கட்சியோட மாநாடா இல்ல அந்த குடும்ப விழா, அந்த ஜாதியோடைய மாநாடான்ற ஒரு கேள்வி. ஆனா அங்க ஏத்தன கொடியெல்லாம் பாத்தீங்கன்னா வன்னியர் சங்க கொடி தான். அதே மாதிரி அந்த பேராகிளைடர்ல வந்ததும் வந்து வன்னியர் சங்க கொடி தான். சோ அப்ப இது கட்சி மாநாடு இல்ல. அப்ப இவ்வளவு பேரும் கட்சிக்கான ஆதரவாளர்களோ தொண்டர்களோ இல்ல, அப்படி அவங்களை பிளைண்டா புரிஞ்சுக்க முடியாது. ஆனா அந்த கட்சிக்கான தொண்டர்களும் அந்த கூட்டத்துக்குள்ள இருந்திருப்பாங்க, அப்படி புரிஞ்சுக்கலாம் அதை. சோ இது ஒரு அரசியலை தாண்டின இந்த மக்களுக்கான ஒரு அட்ரஸிங் இஷ்யூவா அப்படிதான் பார்த்தேன் நானு. அதுலயும் அந்த 10.5 உள்ளிட ஒதுக்கீடு தான் வந்து பிரைமரியா பேசப்படும் அப்படின்னு பார்த்தேன். ஆனா அந்த மாநாட்டுல வந்து பல குழப்பங்கள் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. டு ஸ்டார்ட் வித் வந்து என்ன சொல்றாங்க, மாநாட்டுக்கு முன்னாடி நாங்க எல்லா சமூகத்துக்கும் அழைப்பு கொடுத்திருக்கோம், எல்லா கட்சிக்கும் அழைப்பு கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு அவங்களுடைய கௌரவ தலைவர். ஆனா அவரே சொல்றாரு யாருமே வரல அப்படின்னு. யாருமே வரல அப்படின்னா அப்ப இது அனைத்து சமூகங்களும் ஒன்றிணையக்கூடிய ஒரு சமூக நீதி மாநாடு இல்ல அப்படின்னு எல்லாரும் ஒத்துக்கிறாங்களா? அதை நீங்களும் புரிஞ்சுக்கிறீங்களா? ரெண்டாவது, எந்த கட்சியுமே வரலன்னா நீங்க கூட்டணிக்காக கூப்பிட்டீங்களா, ஆதரவுக்காக கூப்பிட்டீங்களா, மரியாதை நிமித்தமா கூப்பிட்டீங்களா? சரி, ஒரு மாநாடு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் போது கூட யாருமே வரலன்னா உங்க கூட யாராவது கூட்டணிக்கு வருவாங்களா? அன்புமணி ராமதாஸ் ஸ்டேஜ்ல சொல்றாரு, நான் முதல்வர் வேட்பாளர் ஆகணும், நான் முதல்வர் ஆனா நான் இந்த மாதிரி கன்னியாகுமரிக்கு ரோடு போடுவேன், தமிழ்நாட்டை சிங்கப்பூரா மாத்திருவேன்றாரு. கூட்டணியை பத்தி நான் தான் முடிவு பண்ணுவேன்னு ராமதாஸ் சொல்றாரு. இப்போ கூட்டணிக்கு போனா அன்புமணி ராமதாஸ் அதுல முதல்வர் வேட்பாளரா இருக்க முடியுமா? இதுக்கு முன்னாடி 2016 தேர்தலில் தனியா போட்டிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியே ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடத்தினாங்க, மாநாடு நடத்தினாங்க, நல்ல கூட்டம் இருந்துச்சு. ஆனா பெருசா எதுவுமே வரல, பெரிய ஷேர் வரல, பெருசா சீட்டு கூட ஜெயிக்க முடியல. ராமதாஸ் அவர்களும் அதேதான் சொல்றாங்க, இவ்வளவு பேர் இருக்கீங்க, நீங்களே வந்து எங்களுக்கு ஓட்டு போட மாட்டீங்க, ஒரு இந்த இதுல கூட்டணியிலேயே நாங்க 5 தொகுதி தான் ஜெயிச்சோம் அப்படின்ற மாதிரி அவருடைய வருத்தத்தையுமே அங்க பயங்கரமா தெரிவிச்சிருந்தாரு. எனக்கு அங்கதான் கேள்வி வருது, வந்திருந்தவங்க எல்லாம் இப்ப பாமகக்கு ஆதரவு இல்ல, வன்னியர் சங்கத்துக்கு, வன்னியர் ஜாதி மக்கள் அந்த ஒரு கூட்டமைப்பா ஒரு வந்து ஒரு விழாவா, ஒரு சித்திரை பௌர்ணமி விழாக்கு வந்த மாதிரி வந்திருப்பாங்க, இது ஓட்டா மாறாதோ அப்படின்ற கேள்வி எனக்கு அங்கதான் வருது. இப்ப கூட்டணிக்கு போறீங்களா, அந்த கூட்டணி நான் தான் டிசைட் பண்ணுவேன்னு தலைவர் ராமதாஸ் சொல்றாரு. செயல் தலைவர் அன்புமணி ராமதாஸ் என்ன முதல்வர் வேட்பாளராக்குனா நான் முதல்வர் ஆனா இப்படி மாத்துவேன்னு சொல்றாரு. இப்போ இருக்கிறவன் எல்லாம் இரு, காக்கா பிடிக்கிறவன் போன்றாரு, தூக்கி போட்டுருவேன்றாரு ராமதாஸ். இங்க எல்லாமே வந்து இப்படி நடக்குது, எனக்கு தனியா அலுவலகம் இருக்குன்றாரு அன்புமணி. இப்ப இவங்களுக்குள்ள ஒரு பெரிய கிளாஷ் இருக்கு. அன்புமணி ராமதாஸ் இவ்வளவு பெரிய ஈவெண்ட் அவர் தான் முன்னாடி கொண்டு வந்தாருன்றாங்க, அதுக்கு அப்ரிசியேஷன் இல்லைன்னு சொல்லி ராமதாஸ் வந்து எல்லாருமே கடிஞ்சிக்கிறாங்க. ஐயா நீங்க ரெஸ்ட் எடுங்கன்னு பாமக தொண்டர்களே அவரை வந்து நீங்க போதும் உங்க சர்வீஸ், நீங்க ரெஸ்ட் எடுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அவருடைய அந்த தங்கச்சி பையன் ராமதாஸுடைய பொண்ணோட வைத்து பேரன் அவரு புடிச்சுக்கிட்டு தான் வந்து மேடைக்கு வராரு, அந்த முகுந்தன் பரசுராமன்றவர். அன்புமணி ராமதாஸ் பொறுமையா நடந்து போறாரு. அப்ப என்ன சொல்ல வராங்க, என்ன மெசேஜிங் வருது?
இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு இடஒதுக்கீடு தான் ஒரே முக்கியமான பிரச்சனைனா, இவங்க பாஜக கூட்டணியில இருக்கும்போது அந்த சென்சஸ்க்கு எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாங்க. இன்னைக்கு பாஜக கூட்டணில இருந்து வெளில வரும்போது என்ன லாஜிக்ல என்ன டிமாண்ட்ல வருவாங்க, எங்க போவாங்க? சோ எனக்கு இது எதுவுமே இந்த மாநாடு முடியும் போது ஒரு பெரிய கிளாரிட்டி வரும்னு நினைச்சேன். எல்லாம் குழப்பத்திலேயே இருக்காங்க. அவங்களே பெரிய குழப்பத்துல இருக்காங்க. நமக்கு எந்த குழப்பமும் இல்ல, அவங்க பெரிய குழப்பத்துல இருக்காங்க. சொன்ன மாதிரி அந்த மேடையிலயுமே ஒரு பயங்கர ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. சோ யாரெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணுமோ அதெல்லாம் ஏவியா போட்டுட்டாங்க, இவங்களே பேசுறாங்கன்னு அந்த கூட்டத்துக்குள்ளேயே வெளியில இருந்து யாரும் பெருசா அதை வந்து குற்றம் சாட்டவோ இழிவுபடுத்தவோ இல்ல. அந்த கட்சிக்குள்ளவும் அந்த சங்கத்துக்குள்ள இருக்கக்கூடிய பல பேர் வந்து அதிருப்தி வெளிப்படுத்துறாங்க. அது வந்து எங்களுக்கு நாங்க என்ன எதிர்பார்த்து வந்தோமோ அது நடக்கல, ஏன் வந்தோம்னு தெரியல போஸ்ட் போடுறாங்க. சோ என்ன எதிர்பார்த்து பண்ணாங்க, ஏன் பண்ணாங்கன்றதும் குழப்பம், எதிர்பார்த்தது நடந்ததான்றது மிகப்பெரிய கேள்வி. அப்படிதான் முடிஞ்சது. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா சார், இப்போ வன்னியர் சங்கம் அந்த மாநாடுன்னு இல்லாம வேற ஏதாவது மாநாடு வச்சு மற்ற கட்சிகள்ல கூப்பிட்டு இருந்தா அவங்க வந்திருப்பாங்களா? இல்ல அப்படி கிடையாதுங்க. மத்த கட்சி மாநாடா பாமக மாநாடா வச்சு கூப்பிட்டு இருந்தா யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா அது ஒரு கட்சியுடைய மாநாடு. மேபி கூட்டணி கட்சிகள் யாராவது இருந்தாங்கன்னா, இப்ப விசிகாவோட அந்த மது ஒழிப்பு மாநாடுல திமுக வந்து 2 பேர் போய் கலந்துக்கிட்டாங்க, திமுக இளைஞர் மாநாடுல விசிகா கலந்துக்காங்க, இது கூட்டணி, அது வேற கணக்கு. இது எப்படின்னா வந்து ஒரு கட்சி மாநாடா நீங்க வைக்கும்போது கூட்டணியில இருக்க கட்சிகள் வருவாங்க, ஆனா கூட்டணியில யாரும் இப்ப இல்ல. பாஜக இருக்காங்களா இல்லன்னா அவங்களுக்கே தெரியல. ஏன்னா பாஜக அதிமுக கூட்டணி தான் இன்னைக்கு கன்ஃபார்மா இருக்கு. அப்போ இது ஒரு கூட்டத்தின் ஒரு சமூகத்தின் ஒரு கூட்டமா நடக்கும் போதாவது வரலாம், அந்த மக்களுக்கு ஒரு ஆதரவா ஒரு இணக்கமான ஒரு சமூகமா யாராவது வந்திருக்கலாம். அப்படியே யாரும் வரலையே, ஆதரவு தெரிவிக்க நீங்க கூப்பிட்டு யாரும் வரலையேன்னும் போதுதான் இது கூட்டணிக்கு போகுமா போகாதா, போனா நீங்க எவ்வளவு வாங்குவீங்க சீட்டு. ஏன்னா இதுல வந்து சீட்டை தாண்டி ஸ்வீட் பாக்ஸ் ஏதோ ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. சோ வரும் நாட்கள் வெயிட் பண்ணி தான் பாக்கணும் இதெல்லாம். இப்போ அவங்களுக்குமே இப்போ ஒரு பெரிய குழப்பமா தான் இருக்கும், எந்த பக்கம் கூட்டணி. இப்ப யாராவது வந்திருந்தா கூட அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாம், அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்துட்டு போலாம் அப்படின்ற தோணி இருக்கும். ஆனா இப்ப வராதனால மக்களுக்கு மட்டும் கிடையாது, அவங்களுக்கும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு குழப்பம் தான் இங்க ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சை, அதாவது ராமதாஸா இருக்கட்டும், அன்புமணியா இருக்கட்டும், இவங்களுக்குள்ள இருக்க சர்ச்சை அப்படின்றது இப்ப கடந்த கொஞ்ச நாளா நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுக்கு ஒரு அடித்தளமா இருக்கிறது என்னவா இருக்கும் சார்? அதாவது இது வந்து அந்த பவர் பாலிடிக்ஸ் தாங்க. ஃபேமிலிக்குள்ள வந்து பாலிடிக்ஸ் இருந்தா இந்த மாதிரியான ரக்கஸ் கிரியேட் ஆகும்னு சொல்றாங்க. கிங்ஷிப் நோஸ் நோ கிங்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து அரசாங்கத்துக்குள்ள பவர் பாலிடிக்ஸ்குள்ள வந்துட்டோம்னா சகோதரத்துவமோ குடும்ப பாசமோ இருக்காது. கிங்ஷிப் அப்படின்னா வந்து குடும்ப உறவுகள், கிங்ஷிப்னா வந்து அந்த அரசு பரிபாலனம். கிங்ஷிப் எதிர்பார்க்கிற ஒருத்தன் வந்து அரசாங்க குடும்பத்தை வந்து பெருசா மீன் பண்ணிக்க முடியாது. அப்பா மகனுக்கும் சகோதரர்களுக்கு நடுவே பெரிய ஒரு போட்டி நிலவும் அப்படின்றாங்க. இதை நம்ம அப்படிதான் பார்க்கணும். சில பேர் வந்து இந்த பிரச்சனையே பெருசு இல்ல, இந்த இடத்துல வந்து ஒரு ரொம்ப அமைதி நிலை வச்சு அதை ஒரு ஃபயர் பண்ணி விடுவோம் பண்ணாங்க அப்படின்றாங்க. நமக்கு வந்து அனுமானங்களுக்கு நம்ம பெருசா பதில் சொல்ல முடியாது. நடந்து முடிஞ்ச அந்த ஒரு மாநாடு எந்த அளவுக்கு சோபிச்சிருக்கு, அதுக்கு எவ்வளவு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்ற கேள்விக்கு இது வரைக்கும் பெருசா பதில் இல்ல. வரும் நாட்கள்ல மேபி யார் கூட அவங்க அலையன்ஸ் பேசுறாங்க அப்படின்னா அதை வச்சுதான் நம்ம இதை வச்சு புரிஞ்சுக்க முடியும். ஓகே சார், இப்ப கூட்டணின்னு பார்க்கும்போது எப்படி இருக்கு சார்? ஏன்னா வந்து அங்க இளைஞர்கள் அப்படின்றத நிறைய பேர் பார்க்க முடிஞ்சது. நீங்க சொன்னீங்க அந்த வன்னியர் சங்கத்துல இருந்து நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனா அங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து இப்போ நம்ம இதுலயுமே போட்டிருப்போம் ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் மாதிரி, அதுல நிறைய பேர் இவங்க எங்களுக்காக தான் போராடுறாங்க, நாங்க இவங்களுக்கு தான் வாக்களிப்போம், அடுத்த ஒரு சிஎம்மா வந்து நாங்க அன்புமணி அவரை தான் எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு நிறைய பேசியிருக்காங்க. சோ இது வந்து இளைஞர்களை அதிகமா கொண்டு இருக்கக்கூடிய தாவேக்காவா இருக்கட்டும், இல்ல நாத்தாக்காவா இருக்கட்டும், இப்ப இருக்கக்கூடிய பாமக, இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த போட்டி அப்படின்றது எப்படி இருக்கும் சார்? இல்ல ஆக்சுவலி வந்து இந்த கேஸ்ட் பேஸ்டா ஒரு விஷயம் நடக்கும்போது அது வந்து பெருசா 2 ஸ்ட்ரீமா பிரிஞ்சிடும். நீங்க எந்த ஒரு சமூகம் எடுத்துக்கிட்டாலுமே சரி, அந்த சமூகத்துல ஜாதி பெருசா ஈடுபாடு இல்லாதவனும் ஜாதி பெருசா பற்றுதல் இல்லாதவனும் ஒரு பெரிய மெஜாரிட்டி நம்பர்ல இருப்பான். அவன் எப்படின்னா அவன் படிப்பான், வேலைக்கு போவான், குடும்பத்தை காப்பாத்துவான், இது என்னோட சமூகன்ற ஒரு ஐடியா மட்டும் தான் அவனுக்கு இருக்கும். ஜாதி பெருமை, ஜாதிக்காக கோப்புற சண்டை போறதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய மைனாரிட்டியா தான் இருப்பாங்க எல்லா ஜாதியிலுமே, இது நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும். சோ கேஸ்ட் குடிப்பெருமை தான் பெருசுன்னு பேசுறவங்க ஒரு செக்மெண்ட், இந்த ஜாதி அடையாளமே ஓரம் தள்ளிட்டு ஜாதி பெருசா முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறவங்க இன்னொரு செக்மெண்ட். இப்ப இந்த ஜாதி பெருமை பேசாதவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களும் நீங்க ஒரு ஜாதி கட்சிக்கோ இல்ல ஒரு ஜாதியை காமிச்சோ இணைக்கவோ ஓட்டு வாங்கவோ முடியுமா? கண்டிப்பா முடியாது. குடிப்பெருமை பேசுறவங்க ஒரு செட் இருப்பாங்க, அவங்க ஒரு ஜாதியை தாண்டி இன்னொரு ஜாதிக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? அப்போ நீங்க ஒரு ஜாதியை அட்ரஸ் பண்ணும் போது ஒரு வாக்கு வங்கியா, ஒரு குடும்பமா ஒரு விழாவா இணையும் போது கதை வேற, ஒரு வாக்கு வங்கியா நீங்க அவங்களை செயல்படுத்த ட்ரை பண்ணும் போது இந்த ப்ராப்ளம் வரும். இதைத்தான் அவர் மேடையில் அட்ரஸ் பண்றாரு. இத்தனை ஆண்டு காலம் நாங்க சேவை பண்ணிருக்கோம், 45 ஆண்டு காலமா ராமதாஸ் அவர்கள் வந்து மக்களுக்காக செயல்பட்டு இருக்காரு, இவ்வளவு வேலை பார்த்திருக்காரு, ஆனா எங்களை இன்னும் நீங்க 4% 5% வச்சிருக்கீங்கன்றாரு. இதை எப்படி ட்ரோல் பண்றாங்கன்னா, அந்த மக்களை இவங்க வெறும் ஓட் பேங்கா தான் பாக்குறாங்க அப்படின்னு ட்ரோல் பண்றாங்க. சோ என்ன ஆகுதுன்னா, ஒரு ஒரு நல்லது கெட்டதுன்னா வந்து ஜாதி வருங்க, அரசியல்ன்றது வந்து வேற, இட்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ்.
அங்க வந்து ஜாதியை மட்டும் வச்சு செயல்படும் அப்படின்றது வந்து அது ஒரு அடிஷனல் வேல்யூ தான். இந்த பெல்ட்ல இவங்க இருக்காங்க, இவங்க சீட் கொடுத்தா ஜெயிப்பாங்கன்றது அதெல்லாமே பெரிய ஹம்பகா மாறிட்டு வருது. நம்ம பல டேட்டாஸ் எடுத்து போட்டிருக்கோம். அதை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி எலெக்ஷன் போகும்போது இந்த மாதிரியான ஒரு டிப்ளீஷன் நடக்குதுன்னு நான் பாக்குறேன். இந்த மாநாடு, இதை தொடர்ந்து வரக்கூடிய எலெக்ஷன், அதுக்கான கூட்டணிகள் எல்லாமே வந்து பல விஷயங்கள் சொல்லப்படுது. தாவேக்கா, நாம் தமிழ், பாமகன்னு ஒரு கூட்டணி அமையும்னு. அப்படி எனக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குமோன்னு தோணிட்டு இருந்துச்சு. இந்த மாநாடுக்கு அப்புறமா அப்படி ஒரு பெரிய ஃபேக்டர் வராதுன்னு நினைக்கிறேன். பாப்போம், வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். 26ல டிவிகே உடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் சார்? ஆக்சுவலி டிவிகேவோட நிலைப்பாடு வந்து அவங்க பிரைமரி ஃபோர்ஸா மாறணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பவர்ல இருக்கக்கூடிய திமுக வந்து எப்படி அந்த பவர்ல இருந்து அப்ரூவ் பண்றது, எப்படி அந்த இடத்துக்கு வர்றது அப்படின்றது தாவேக்காவுடைய ஒரே எதிர்பார்ப்பு. அதை நோக்கிதான் அவங்க காய் நகர்த்துறாங்க, உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் வந்து தாவேக்காவோட நிலைப்பாடா இருக்கும்போது கற்பனையில பல பேர் பல விதமான போல்ஸ், ப்ரீ போல்ஸ் எல்லாம் எடுத்து இஷ்டத்துக்கு கதை கட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பெருசா நம்பாம களத்துல என்ன நடக்குதோ, கட்சி என்ன சொல்லுதோ அதை கரெக்டா செஞ்சா போதும். இந்த மாதிரியான இந்த போல் மித்ரா மீன் பண்றேன், இந்த மாதிரியான வந்து ஒரு என்ன சொல்றது, பிளெஸிங் இன் டிஸ்கைஸா கர்ஸ் இன் டிஸ்கைஸான்னு தெரியல, அந்த மாதிரி விஷயங்களை நம்பி பின்னாடி போகும்போது உங்களுடைய உழைப்பும் டைல்யூட் ஆக வாய்ப்பு இருக்கு, இல்ல உங்க கற்பனை திறன் வந்து ஏமாற்றத்தை சந்திக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதனால அதெல்லாம் நம்பாம எலெக்ஷன்றது வேற, ப்ரீ போல், போஸ்ட் போல் இதெல்லாம் வந்து வேற. அது ஆன் பேப்பர், நம்ம பேசுறது ஆன் ஃபீல்டு. இதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த உழைப்பை முன்னெடுத்துட்டு போனா ஃபார் பெட்டர் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். சார், அந்த சர்வே, அதாவது நீங்க போல் மித்ரா சர்வே சொல்றீங்கல்ல, அதுல வந்து டிவிகே தான் அதிகமா வந்தது, அதுக்கப்புறம் தான் டிஎம்கே, அதுக்கப்புறமா ஏடிஎம்கே, இந்த மாதிரி வந்து ஒரு ஆர்டர் இது பண்ணி அந்த ஒரு சர்வே வந்திருந்தது. சோ இதுக்கு வந்து டிவிகே வந்து அதை என்ன எதுன்னு இது பண்ணாம அவங்க பாட்டுக்கு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, இவங்க வந்து இப்படி பண்றாங்க அப்படின்னு, இது வேணும்னே வந்து டிவிகே பண்றாங்கன்னு டிஎம்கே ஒரு பகிரங்கமா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சோ இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு சார்? ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு அந்த போல் கம்பெனி பத்தி பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ண போனாலே பெருசா எந்த ஒரு வெப்சைட்டும் இல்ல, அந்த கம்பெனிக்கு ஒரு அட்ரஸ் இல்ல. ஒரு சர்வே எடுக்கிறாங்கன்னா அது வந்து ஆத்தென்டிகேட்டடா இருக்கணும். அந்த சர்வே எப்படி சாம்பிள் பண்ணாங்க, அதுக்கான டேட்டா எங்க இருந்து ஃபெச் பண்ணாங்க, அதுக்கான பேக்ரவுண்ட் சோர்ஸ், இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு சர்வே. இப்படி எடுக்கப்படக்கூடிய ஆகச்சிறந்த சர்வே கம்பெனிஸோட சர்வே தவறா போய்கிட்டு இருக்கிறதா நம்ம வழக்கமா பாத்துக்கிட்டு இருக்கோம். அது வந்து நீங்க 2024 ரீசெண்டா நடந்த பாராளுமன்ற தேர்தல் ஒரு எக்ஸாம்பிள். 300, 310, 400 சொன்ன நம்பர்ஸ் மெஜாரிட்டி வாங்காம கூட்டணி ஆட்சி அமைச்சாங்க பாஜக. இந்த நிலைமையில வந்து ஒரு சர்வேன்றது இவ்வளவுதான் நம்ம புரிஞ்சுக்கணும், இவ்வளவுதான் அதுக்கு மதிப்பு கொடுக்கணும். இதை தாண்டி இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்கா இல்லையன்றதே பெரும் கேள்விக்குறியா இருக்கும்போது இந்த சர்வே தாவேக்கா அவங்களா எடுத்து தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் திமுக அதிமுக வைக்கலாம், இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஒரு இல்லாத சர்வேவை கிரியேட் பண்ணி அதை எங்க மேல போட்டு எங்களை இன்னும் நீங்க வந்து ட்ரோல் பண்ண ட்ரை பண்றீங்கன்னு தாவேக்காவும் சொல்றாங்க. ரெண்டு பக்கமும் குற்றச்சாட்டு இருக்கு. சோ நான் என்ன சொல்றேன், முதல்ல இந்த சர்வே இதெல்லாமே ரெண்டாம் பட்சம் தாங்க. அதாவது ஒரு பையன் +2 எக்ஸாம் எழுதுறான், போர்டு எக்ஸாம் 3 மணி நேரம் நடக்கும், ஃபுல் பாடம் படிச்சுட்டு போய் எழுதணும். அவன் 6 சப்ஜெக்ட் எழுதுனா ஒரு மார்க் வருதுன்னா அதை வச்சு அவன் காலேஜ் போறான், மேல் படிப்புக்கு போறான். வீட்டுல உட்கார வச்சு அவங்க அப்பாவோ அண்ணனோ ஒரு கொஸ்டின் பேப்பர் தயார் பண்ணி ரொம்ப டஃப்பான பேப்பர் வீட்டுல அவனை அசை கூட உட்கார விடாம எழுத வச்சு ஒரு மார்க் போட்டு கிளீனா திருத்தி ஒரு மார்க் கொடுக்குறாங்க. இதுல நல்ல மார்க்கே எடுக்கிறான், 600க்கு 600 எடுக்கிறான். அந்த எக்ஸாம்ல 600க்கு 400 தான் எடுக்கிறான். இது அவ்வளவு டஃப்பான பேப்பர் தான். ஆனா இத வச்சுட்டு நீங்க ஏதாவது பண்ண முடியுமா? ஏதாவது காலேஜ்ல போய் சீட் வாங்கிட முடியுமா? எது ரிசல்ட் பேசுமோ அதுதான் பேசும். எலெக்ஷன்ன்றது அந்த போர்டு எக்ஸாம் மாதிரி. இந்த சர்வே, சாம்பிள் சர்வே, ப்ரீ போல், போஸ்ட் போல் எல்லாம் வந்து இந்த வீட்டுல வச்ச பேப்பர் டெஸ்ட் மாதிரி. இந்த டெஸ்ட் எல்லாமே 2ஆம் தரம் தாங்க, ஒரு ரிவிஷனுக்கு மட்டும்தான் பயன்படும், இது ரிசல்ட்டே கிடையாது. ரெண்டாவது, இந்த மாதிரி யார் கொண்டு வரான்னு தெரியாம அதோட பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணாம அதை என்டாஸ் பண்ணாததுக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா தாவேக்கா பல இடங்கள்ல வந்து பிரைமரி பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா மாற ட்ரை பண்றாங்க, பிரைமரி போக்கஸா மாறிட்டாங்க. அவங்க பண்ற எல்லாமும் கேள்வி கேட்கப்படுகிறது, உன்னிச்சு நோக்கப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு செயல்பாடையும் உன்னிச்சு கவனிச்சு தெரிஞ்சு என்ன பண்றோம்னு தெரிஞ்சு செயல்படணும். ஒவ்வொன்றையும் வந்து ப்ராப்பர் அப்ரூவல் வாங்கிட்டு ஹையராரிக்கலா பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது மாதிரி இன்னொரு 4 இடத்துல நடந்துச்சுன்னு வைங்களேன், ப்ராப்பரா வரக்கூடிய சர்வே அந்த ரிசல்ட்ஸை கூட டைலூட் பண்ணி விட்டுருவாங்க, இவங்க இப்படித்தான் அப்படின்னு. சோ எது வருது, எதை என்டாஸ் பண்ணணும் ரொம்ப முக்கியம். கேர்ஃபுல்லா இருக்கணும், வளரும் போது ரொம்ப உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தாவேக்காக்கு இதுதான் என்னுடைய கைண்ட் அட்வைஸ் ஃபார் நவ். ஓகே சார், இப்போ 3 கட்சிகளையும் பார்க்கும்போது இப்போ பிஎம்கே வரும்போது ஒரு ஜாதி அடிப்படையில் வச்சு இருக்கும்போது எப்படி அது ஓட்டா கன்வெர்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுவே நாம் தமிழர் கட்சி வரும்போது அவங்க தமிழ் தேசியம் வந்து பின்பற்றவங்க கண்டிப்பா அவரை விட்டு போக மாட்டாங்க. ஆனா நிறைய இளைஞர்கள் இப்போ வெளியே வந்துட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியுது. அதே மாதிரி டிவிகே அப்படின்னு வரும்போது ஒரு இதுவும் இருக்கு, இவங்க இன்ஃபுளுன்ஸ் மூலமா வைக்கிறாங்க. இப்போ இவரு அன்புமணி சொல்லும் போதே எல்லாரும் நடிகர் பின்னாடி போயிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க வைக்கிறாங்க. சோ இது டிவிகேல இருக்கிறதும் அவங்களுடைய ரசிகர்களா கூட இருக்கலாம். இது எல்லாமே வந்து ஓட்டா மாறி எப்படி வந்து 26 எலெக்ஷன்ல இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க சார்?
அதாவது நீங்க ஒரு பார்ட்டியோடைய மோடஸ் ஆப்பரண்டி பர்பஸ்னு ஒண்ணு இருக்கும். இப்ப தாவேக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செலிபிரிட்டி பேஸ்ட், ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர்ஷிப் பேஸ்டு பார்ட்டிங்க. இதோட மோடஸ் ஆப்பரண்டி வேற. அதே மாதிரி இப்ப நாம் தமிழர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இஷ்யூ பேஸ்டு, ஈழப்படுகொலையை தொடர்ந்து வந்த ஒரு கட்சி. அவங்க ஈழத்தின் விடுதலைக்காகவும் அதை தொடர்ந்து தமிழ் தேசியமும் பேசிட்டு இன்னைக்கு ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை பேசிட்டு கூடிய ஒரு கட்சி. இந்த கட்சியோட ப்ரொபகண்டா ஆல் டுகெதர் டிஃபரெண்ட். இது இன்னும் நிறைய பேருக்கு புரியாததால் தான் அந்த கட்சி இன்னும் பெருசா சோபிக்கல அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆன் த அதர் ஹேண்ட் பாமக வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸ்ட் அவங்கள பேஸ் பண்ண இஷ்யூ, அங்க இருக்கக்கூடிய சமூக நீதி ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் அட்ரஸ் பண்ணி கொண்டு வரப்பட்ட கட்சி. சப்போஸ் அவங்க அதை விட்டுட்டு வேற மாதிரி அவங்களுடைய கொள்கையை இது பண்றாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ஓட்டு அதிகமாகுமா சார்? இல்ல, இப்ப அதுதான் நீங்க கேட்ட கேள்வி நேத்து மாநாட்டிலே நடந்துருச்சு. அந்த மாநாட்டுல நான் குழப்பங்கள் நிறைஞ்ச மாநாடுன்னு சொன்னதுக்கு முக்கியமான காரணம், ஒரு வார்த்தை பேசும்போது இது ஜாதியை கடந்த சமூக சீர்திருத்தத்துக்கான சமூக நீதிக்கான ஒரு மாநாடு, ஒரு கட்சி, அனைவருக்குமான கட்சின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. அதே தலைவர் அடுத்த 2 நிமிஷம் கழிச்சு நீங்க என்ன நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன சிஎம் ஆக்கியிருக்க வேணாமா, தமிழகத்தின் மிகப்பெரிய சமூகம், நம்ம இத்தனை பேர் இருக்கோம், இத்தனை கோடி பேர் இருக்கோம். அப்ப அவங்க என்னதான் போர்ட்ரேட் பண்ண நினைக்கிறாங்க அது அவங்களுக்கே தெரியல. அதுதான் நான் சொல்றேன், அவங்க வந்து அந்த கன்ஃபியூஷனுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்து இது மாதிரிதான் நீங்க ஒரு பார்ட்டி வந்து ஒரு கேடர் பேஸ்டாவோ இல்ல ஒரு கரிஷ்மா பேஸ்டாவோ இல்ல ஒரு காஸ்ட் பேஸ்டாவோ கட்டமைச்ச பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க அதை மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டியா மாத்தணும்னு நினைக்கும் போது அதுல வரக்கூடிய சட்ட பெரிய சிக்கல்கள் தான் இதெல்லாம் நம்ம பாக்குறது. அதே மாதிரி நீங்க ஒரு கரிஷ்மா பேஸ்டு பார்ட்டியை உருவாக்குனா நாளைக்கு அதை நீங்க கேடர் பேஸ்டு பார்ட்டியா மாத்தணும், இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். அதிமுக இன்னைக்கு அங்கதான் மாட்டி இருக்கு. எம்ஜிஆர் ஜெயலலிதான்ற செலிபிரிட்டிஸ் கரிஷ்மா பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட பார்ட்டி இன்னைக்கு அந்த மாதிரி கரிஷ்மா இல்லாம அதை திமுக போன்ற ஒரு கேடர் பேஸ்டு பார்ட்டியா மாத்தும் போது அங்க எவ்வளவு பெரிய ஒரு முன்னுக்கு பின் ஒரு சண்டை, ஒரு சச்சரவு, ஒரு நசநசப்பு இருக்கு. அது போல ஒரு கட்சி என்னவா உருவெடுக்குதோ, என்னவா வளருதோ அதுவாவே தான் அது பயணிக்கும். அந்த நிலைப்பாடை மாத்த ட்ரை பண்ணா உள்ளதும் போச்சு நொல்லகனான ஆயிடும். இப்போ சமூக நீதியை வச்சு எல்லா கட்சிகளும் வந்து ஓட்டு வாங்குறதுக்கு ட்ரை பண்றாங்களா? இப்போ இந்த மாநாட்டிலயுமே இது சமூக நீதிக்கான ஒரு இது அப்படின்றாங்க. இப்போ டிவிகேலையும் வந்து அந்த சமூக நீதி அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது, டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாத்துலயுமே பார்க்க முடியுது. சோ தமிழ்நாடு அப்படின்னு வரும்போது எல்லாத்துக்குமே தெரியும், சோ இந்த சமூக நீதிக்கு வச்சா வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு வந்துடலாம் அப்படின்னு. சோ அதே தான் வந்து எல்லா கட்சிகளும் டிவிகே உட்பட எல்லாம் அதையே ஃபாலோ பண்றாங்களா? அதாவது சமூக நீதினா என்னன்ற ஒரு அடிப்படை புரிதல் சொல்றேன். எல்லாருக்கும் எல்லாம், யாரும் வந்து பிறப்பால வந்து மேல கீழே கிடையாது, எல்லாரும் ஒண்ணுதான். அதை தாண்டி மெரிட் பேஸ்ட்ல நீ வளரலாம். இது மாதிரி எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து யார் ஒருத்தரும் நீங்க டிஸ்கிரிமினேட் பண்ணாம இருக்கிறது தான் சமூக நீதி. இத வந்து பெரியார் இங்க சொன்னாருன்னு சொல்றாங்க. பெரியாருக்கு பல காலம் முன்னாடி இருந்தே இந்த தமிழ் மக்கள் இப்படிதான் இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அதை தாண்டி சாதி வேற்றுமையும் இருக்குன்னு சொல்றாங்க. சோ இதுவும் திரும்ப அதே ஒரு கன்ஃபியூசிங் பாயிண்ட் தான். ஆனா இன்னைக்கு இந்த மக்கள் படிப்பறிவும் எல்லாம் சேர்ந்து அனைவரும் சமம்ன்ற ஒரு இடத்துக்கு பெருவாரியான மக்கள் மூவ் ஆகும் போது அதை முன்னிறுத்தும், அதை வந்து ஒரு மேனிபெஸ்டோவாவோ பாலிசியாவோ பிரின்சிபலா வைக்கிற கட்சிகளுக்கு வந்து ஒரு மரியாதை. இவன் வந்து அப்படி கிடையாதுப்பா, அட்லீஸ்ட் அது வந்து ஒரு கிரெடிட், இவ்வளவுதான். இதுல இவங்க சமூக நீதி மத்தவங்க இந்த மாதிரியான ஆட்கள் சொல்ற சமூக நீதி என்னன்னா, அந்த சமூகம் பிற்படுத்தப்பட்டிருக்கு, வஞ்சிக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கு போதுமான இடஒதுக்கீடோ வாய்ப்புகளோ மறுக்கப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமா பேசுற சமூக நீதியும் சமூக நீதி. இந்த ஒரு சமூகத்தின் நீதி மறுக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கு நீதி கொடுங்கன்னு சொல்றதும் சமூக நீதி. இந்த சமூக நீதி இது பொது சமூக நீதி. சோ இந்த சமூகத்துக்கு நீதி மறுக்கப்பட்டிருக்கோ அவங்களுக்கு கொடுக்கன்றதுக்குள்ள எனக்கும் மாற்று கருத்து இல்ல. ஆனா அந்த சமூக நீதி இந்த சமூக நீதிக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். பொது சமூக நீதின்றது வேற, ஒரு சமூகத்தின் நீதி மறுக்கப்பட்டிருக்குன்றது சமூக நீதி வேற. சோ நீங்க அந்த ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காம இருந்தாலே இது என்ன இது என்னன்னு புரிஞ்சிடும். இப்போ எல்லாருக்குமே வந்து தோன்றது என்னன்னா, இவங்க சமூக நீதியும் வச்சு அவங்களுடைய வாக்கு வங்கிகள் எல்லாம் எடுக்கிறாங்க, சோ அதை வச்சு அவங்களோட இதை வந்து பிரிக்கிறாங்க அப்படின்றதுதான் வந்து போயிட்டு இருக்கு. சோ அதனாலதான் கேட்டேன், இந்த சமூக நீதின்றத வச்சு இப்ப எல்லாம் கையில எடுத்து அவங்களுடைய ஓட்டை வந்து இது பண்ற பாக்குறாங்களா அப்படின்றதும். சோ ஓகே சார், இப்போ இவ்வளவு தூரம் வரலுமே நம்ம பாத்திருக்கோம் அடுத்த ஒரு எலெக்ஷன் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றது. நான் முன்னாடியே சொன்னேன், இந்த இளைஞர்கள் வந்து வேற வேற மாதிரி பிரிப்பாங்க, அது வந்து நம்ம எப்படினாலும் மாறும் அப்படின்றது. சோ இவங்க எல்லா கட்சிகளும் 26 ஒரு எலெக்ஷன் அப்படின்னு வரும்போது அவங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் விஷயமா என்ன இருக்கு சார்? ஆக்சுவலி இந்த 2026 தேர்தல் வந்து முதல்ல நான் எப்படி யோசிச்சிருந்தேன்னா, திமுக ஃபார் அண்ட் அகைன்ஸ்ட் இவ்வளவுதான் இந்த எலெக்ஷனா இருக்க போது. திமுக அகைன்ஸ்டா இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கும் பட்சத்தில் திமுகவை மாத்திருவாங்க. அவங்க எல்லாம் பிரிஞ்சு நிற்கும் போது அந்த திமுக ஆன்டி இன்குமென்சி ஓட்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆகும் போது திமுக திரும்ப எலெக்ட் ஆயிடுவாங்க. இப்படிதான் இருந்துச்சு ஒரு ஐடியா. ஆனா நாள்பட எப்படி ஆயிட்டு இருக்குன்னா வந்து தாவேக்கா வந்து ஒரு பிரைமரி போக்கஸா மாறிக்கிட்டு வருது. இப்ப தாவேக்காவோட பிரைமரி போக்கஸா என்ன பார்க்கப்படுது அப்படின்னா ஒரு கரிஷ்மா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு
மெஜஸ்டிக் ஒரு ஃபேன் ஃபாலோயிங், ஒரு பெரிய டீம் ஒண்ணு அன்பிரசிடென்டா கூப்பிடாம சொல்லாம கூட வந்து நிற்கக்கூடிய ஒரு பெரும் கூட்டம், அந்த தலைவருக்காக பல மணி நேரம் நின்று செயல்படக்கூடிய ஒரு கூட்டம். அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வேற்றுமை எல்லாம் தாண்டி அந்த தலைவன் முகத்துக்காக செயல்படுவோம் அப்படின்ற ஒரு பிடிவாதம் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். இது வரைக்கும் எந்த எலெக்ஷனும் ஃபேஸ் பண்ணல, தோல்வி பயம் இல்ல, வெற்றி பெற்றாலும் அவங்களுக்கு எந்த லாபமும் நஷ்டமும் இல்லை, எங்க தலைவனுக்காக நாங்க வந்து நிக்கிறோம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் உள்ள ஒரு டீம். இப்ப இந்த டீமை பிரைம் போக்கஸா மாத்தி எலெக்ஷன் நடக்க ஆரம்பிக்குது. தாவேக்காவை எப்படி அணைச்சிக்கலாம், இல்ல தாவேக்காவை எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணாம இருக்கலாம், இல்ல தாவேக்காவை எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணலாம், அந்த நிலைமைக்கு போச்சு. இதனால தான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனே இன்னும் ஃபேஸ் பண்ணாத தாவேக்காவை சென்டர் பண்ணி பல சர்வேஸ் நடக்குது. இன்னைக்கு வந்து நீங்க இந்த மித்ரா போல் மட்டும் கேட்டீங்க, போல் மித்ரா, இதுக்கு முன்னாடியே சி ஓட்டர்ஸ்ல வந்து தாவேக்காவுக்கு ஒரு ரைஸ் கொடுத்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சி ஓட்டர்ஸ்ல வந்து சிஎம் கேண்டிடேட் யாருன்னு பார்க்கும்போது ஸ்டாலின் இப்ப முதல்ல இருக்கக்கூடிய முதல் இடத்துலயும், இரண்டாவது இடத்துல தாவேக்கா தலைவர் விஜயும், மூணாவது இடத்துல அதிமுக, நாலாவது இடத்துல பாஜகவும் வச்சிருந்தாங்க. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு எலெக்ஷன் கூட ஃபேஸ் பண்ணாத ஒரு கட்சியை சென்ட்ரலைஸ் பண்ணி பிரைமரி போக்கஸா மாத்தி ஏன் இந்த மாதிரி சர்வேஸ் நடத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னும் போதுதான் தாவேக்காக்கு அரசியல் அரிச்சொடி தெரியாதுன்னு சொன்னவங்க எல்லாம் கேள்வி கேட்கப்படுறாங்க. ஏன்னா அரசியலுக்குள்ள கால வைக்கல நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, அவங்க இல்லாம இங்க எதுவுமே நடக்கல. அப்ப உங்க எல்லாரை விட அவங்களுக்கு அரசியல் நல்லா தெரியுதோ, கரெக்டா இதை ஹேண்டில் பண்றாங்களோன்ற கேள்வி வருது. பட் இன்னும் அங்கேயும் சில இம்மெச்சூரிட்டிஸ் இருந்தா அதையும் சரி பண்ணும் பட்சத்தில் மேபி அவங்க வெற்றி பெற கூட வாய்ப்பு இருக்கும். ஓகே சார், இப்போ ரொம்ப நாளாவே பேசிட்டு இருக்கிறது நாதாக்காவும் தாவேக்காவும் கூட்டணி இது பண்ணுவாங்களா அப்படின்றதுதான். சோ இங்கேயும் இளைஞர்கள் அங்கேயும் இளைஞர்கள் நிறைய பேர் வந்து தமிழக வெற்றி கழகத்துல இருந்தும் அந்த நாம் தமிழர் கட்சியில வந்து இணையறதுக்காக இல்ல வந்து அவங்களுடைய கொள்கைகளை பின்பற்றவங்க இங்க வந்தவங்களும் இருக்காங்க. சோ இவங்களுடைய கூட்டணி அப்படின்றது வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்ப வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு தேசிய கட்சியா அறிவிச்சு அவங்களுக்கான ஒரு சின்னத்தையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடிதான் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஒரு சின்ன மாற்றப்பட்டு அவங்க அதுக்காக ஒரு எஃபோர்ட் போட்டு அதுக்கான ஒரு பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருந்தாங்க. சோ இப்ப வந்து அது ஒரு அப்படியே நிலை மாறுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு சார். டு ஸ்டார்ட் வித், நாம் தமிழர் வந்து அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி, தேசிய கட்சி கிடையாது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர்லயும் தாவேக்கால இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் வந்து இளைஞர்கள் ஃபாலோவிங்ன்ற ஒண்ணு. ரெண்டு பேரும் கரிஷ்மா பேஸ்டா தான் பில்ட் பண்றாங்க, பட் சைஸ் வேரிஸ், கட்சியோட சைஸ். மூணாவது வந்து ரெண்டு இடத்துலயுமே வந்து முதல்வர் கேண்டிடேட் ரெடி. தாம் தமிழருக்கு வந்து சீமானந்தன் தான் முதல்வர் வரணும்னு அங்க இருக்கக்கூடிய தம்பிகள் நினைக்கிறாங்க. அதே மாதிரி தாவேக்கா பொறுத்த வரைக்கும் விஜய் சார் தான் வந்து சிஎம் வந்து அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள், அந்த தொண்டர்கள் நினைக்கிறாங்க. இப்போ இதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் ஒரு கூட்டணி அமைவாங்களா அப்படின்றதுதான் $1 மில்லியன் கொஸ்டினா இருந்துச்சு. அமைஞ்சாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய மாஸ் ஸ்வீப்பை கிரியேட் பண்ண போகுதுன்றது டவுட் இல்ல. ஆனா அமையணும். இதுக்கு வந்து பல ப்ரொபோஷனல்ஸ், பல பெர்முடேஷன் காம்பினேஷன்ல போட முடியுது. ஆனா அது பேப்பர்ல தான் நடக்குமா அப்படின்றது பெரிய கேள்வி. ஆனா இந்த எல்லா கேள்விகளையும் தாண்டி நாம் தமிழருக்கு வந்து இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது வந்து ஒரு தேவை, ஒரு அத்தியாவசியமா நான் பாக்குறேன் பர்சனலா. ஏன்னு கேட்டீங்கன்னா 15 வருஷமா எவ்வளவோ விஷயத்தை அட்ரஸ் பண்ணிருக்காரு. அவர் பேசாத இடம் கிடையாது, போகாத போராட்டம் கிடையாது, பார்க்காத பிரஸ் மீட் கிடையாது. ஆனா அந்த விக்டரி இன்னும் டேஸ்ட் பண்ணாம இருக்கிறதுனால அந்த கட்சியில இருக்கக்கூடிய பல முக்கிய தலைவர்கள் விலகி இருக்கிறதையும் டிஸ்ஹார்ட்டா இருக்கிறதையும் நம்மளால உணர முடியுது. சோ அந்த வெற்றி அவருக்கு தேவைப்படுது. அந்த வெற்றியின் மூலமா தான் அடுத்தடுத்துக்கு போக முடியும். நீங்க எவ்வளவு பெருசா சேவை செஞ்சாலும் பேசினாலும் வெற்றி பெற்று மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய இடத்துல இருக்கிறது தான் வந்து ஒரு அரசியலுக்கு தேவை. வெறும் போராட்டமும் பேச்சும் வந்து வெற்றி ஆகாது, தீர்வாகாது. அதை அவங்க புரிஞ்சுக்கும் பட்சத்தில் மேபி அவங்க ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வரலாம். தாவேக்காவும் அதே மாதிரி என்னதான் பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருந்தாலும், கரிஷ்மா இருந்தாலும், ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே வந்து எங்க ஸ்டார்ட் பண்ண போறோமோ அங்க இருந்துதான் அந்த கட்சியோடைய வளர்ச்சி. அந்த கட்சி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே ஒரு பெரிய ரிமார்க்கை கிரியேட் பண்ணும் பட்சத்தில் அந்த கட்சியோட வளர்ச்சியும் காலம் தாண்டி பயணிக்கக்கூடிய எபிலிட்டியும் நல்லா இருக்கும். அப்ப அதுக்கு சில காம்ப்ரமைஸ் பண்ணிக்க தேவை இருக்குமா? அப்படி போகும்போது இந்த கர்நாடகா மாதிரி 2 வருஷம் சிஎம் வருவாங்களா? இல்ல சீமான் அண்ணன் விட்டு கொடுப்பாரா? இல்ல சீமான் அண்ணன் அதனால விஜய் விட்டு கொடுப்பாரா? இல்ல இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு காமன் மினிமம் அஜெண்டால ஒரு எலெக்ஷன் நின்னு சீமான் அண்ணன் சொல்லி விஜய் விட்டு கொடுத்தா அப்புறம் விஜய் நம்பி அதேதான் நீங்க ரெண்டு பக்கமும் அந்த கேள்வி வரும். சீமான் விட்டு கொடுத்தாருன்னா அவர் தம்பிகள் கேட்பாங்க, நீங்க தானே வரணும். விஜய் விட்டு கொடுத்தாருன்னா அவர் தொண்டர்கள் கேட்பாங்க. அவங்க எல்லாருக்கும் அவங்க தலைவர் தான் முதல்வர் ஆகணும்னு இருக்கு. பட் காமன் மினிமம் அஜெண்டான்னு திமுகவை வீழ்த்துவதே ஒரே உறுதி. அஇஅதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளயும் போக வேண்டாம், நம்ம சேர்ந்து பயணிப்போம்னு ஒரு முடிவெடுக்கும் பட்சத்தில் இந்த முதல்வர் துணை முதல்வர் மாதிரி ஏதாவது ஒரு கணக்குகள் வரணும். சீட் ஷேரிங்கே ஒரு பெரிய கேள்வியா இருக்கும். யாரு 117க்கு மேல நிக்க போறா, யார் 150 தொட போறா, இல்ல ரெண்டு பேரும் 100 நின்று மீதி இருக்கக்கூடிய குட்டி கூட்டணிக்கு 34 சீட் கொடுப்பாங்களான்னு பல பெர்முடேஷன் காம்பினேஷன் இருக்கு. இது எதுக்குமே பதில் சொல்ல முடியாது, ஏன்னா அத்தனை காம்பினேஷன் இருக்கு. சோ காலத்தின் போக்குல எது நடக்குது கூட்டணின்னு சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி இவ்வளவு இன்னும் நிறைய இருக்கு. நான் சொல்றது ஒரு
மலை அளவு பிரச்சனைகள் இருக்கு அதுக்குள்ள. ஏன்னா சேர்ந்து பயணிக்கணும், ஒரு கட்சி இன்னொரு கட்சி இழுத்துடக்கூடாதுன்ற நம்பிக்கை கொடுக்கணும். ஜெயிச்ச பிறகு 2011 திமுக அதிமுக தேமுதிக மாதிரி அங்க ஒரு பிரச்சனை வரக்கூடாது, நிறைய கேள்விகள் வரும். இது எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும். அந்நேரத்துக்கு என்ன இருக்கும் அங்கன்னு தெரிவு பண்ணிக்கலாம். ஓகே சார், இப்போ வந்து சீமானுக்கு இப்போ ஒரு அங்கீகார கட்சியா வந்து அவருக்கான ஒரு சின்னம் கொடுத்திருக்காங்க. இந்த சின்னம் வந்து அடுத்த ஒரு எலெக்ஷன்ல எவ்வளவு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமா சார்? ஆக்சுவலி இன்னைக்கு தேதிக்கு வந்து சின்னம் அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா வந்து சீமானே கடைசி நேரத்துல கொடுத்த ஒரு சின்னத்தை வச்சுக்கிட்டு இந்த அங்கீகாரத்தை பெற்றார் 2024 தேர்தலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இன்னைக்கு பல பேர் கையில கிட்டத்தட்ட 95% பீப்புள் கிட்ட ஒரு போன் இருக்கு. ஒரு சின்னத்தை கொண்டு போய் இந்த கட்சியோட சின்னம் தான் காமிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அதனால அந்த தலைவன் முகம், கொள்கை, கோட்பாடு, மேனிபெஸ்டோ இதெல்லாம் தான் பெருசா முக்கியத்துவம் வாய்ந்ததா நான் பாக்குறேன். ஆனா அதை தாண்டின ஒரு அங்கீகாரம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? ஒரு எலெக்ஷன் அந்த ஓட் மிஷின்ல பாத்தீங்கன்னாலே முதல்ல தேசிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், இரண்டாவது மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், அதுக்கப்புறமா தான் மாநில ரெஜிஸ்டர்ட் பார்ட்டிஸ் எல்லாம் வரும். அந்த வகையில நாம் தமிழர் இன்னைக்கு அந்த டாப் 10 அந்த பேலட்ல வந்துருவாங்க. இது வந்து ஒரு பெரிய முக்கியத்துவமா இருக்கும். ஏன்னா 3 மிஷின் 4 மிஷின் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் மிஷின்ல ஆரம்பத்திலே இருக்கும்போது அதுக்கான தனியா ஒரு ஓட் வந்து ஈஸியா கேபிடலைஸ் பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல போவாங்க. சோ அந்த ரெஜிஸ்டர்ட் பார்ட்டின்றதுக்கு சில எட்ஜஸ் எல்லாம் உண்டு. இன்னில இருந்தே சின்னத்தை ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம், போற இடத்துல எல்லாம் பேச ஆரம்பிச்சிடலாம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் அது மட்டும் கிடையாது, முதல் முறை சின்னம் பெற்று ஆட்சி அமைத்த வரலாறும் இங்க உண்டு. அதனால அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. சரி, அந்த ஒரு சின்னத்துல பார்க்கும்போது ஒரு விவசாயி பார்க்கும்போது கரெக்டா இவருடைய ஃபேஸ் அப்படின்ற மாதிரியே இருக்கு. இதெல்லாம் ஒரு பிளான் பண்ணி இவங்களே இது பண்ணிருப்பாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் எல்லாம் பேசுறாங்க. சோ அது எப்படி சார்? இல்ல மேம், அப்பெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒன்னொன்னுக்குமே வந்து ஒரு இமேஜ் வச்சிருப்பாங்க. அது ரொம்ப பிளண்டா பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும். அது இது மீம்ஸ்ல ட்ரோல்ஸ்ல பார்க்கும்போது இல்ல அவர் மேல அதீத அன்பு கொண்டவங்க அதை அந்த மாதிரி புரிஞ்சிக்க முடியும். அதெல்லாம் நம்ம வந்து முடியும். ஏன்னா ரொம்ப பிடிச்சிச்சுன்னா நீங்க மேகத்தை பார்த்தா கூட உங்க தலைவன் முகம் தெரியும். அதுக்கெல்லாம் அரசியல் களம் செட் ஆகாது, அரசியல் விமர்சகர்கள் பதில் சொல்ல முடியாது. இதெல்லாமே வந்து ப்ரீ செட்டா எலெக்ஷன் கமிஷன்ல கொடுக்கக்கூடிய இமேஜஸ் தான். அந்த இமேஜ் எப்படி இருக்கோ அதை வச்சு நீங்க போர்ட்ரேட் பண்ணிக்கலாம். நீங்க மாத்தி போர்ட்ரேட் பண்ணி இப்ப செல்போன் சின்னம் சொல்றோம், அங்க இருக்கக்கூடிய செல்போன் பாத்தீங்கன்னா பட்டன் போன் மாதிரி இருக்கும் போட்டோல. நீங்க இங்க ஒரு ஆப்பிள் போனே, சாம்சங் போனே, டச் போனை காமிச்சிட்டு இருந்தீங்கன்னா இதுவும் அதுவும் சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். சோ அங்க வந்து என்னங்க நாங்க வந்து ஐபோன் வச்சு பிரச்சாரம் பண்ணோம், நீங்க WWW வச்சு கேட்க முடியாது. அது என்ன சின்னமா வச்சிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்படும். அதெல்லாம் கிளரிக்கல் ஜாப். இது எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட சொல்லி எலெக்ஷன்ல ஓட்டு வாங்குறதா வந்து அரசியல். அதுக்குள்ளதான் நம்ம பேச முடியும், இதுக்குள்ள நம்ம தலையிட முடியும். அப்ப அந்த சின்னம் பாக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு சீமான் பாக்குற மாதிரி இல்லையா? இல்ல, நான் அந்த சின்னத்தை அப்படி பாக்கல. ஆஹா, ஒரு சின்னம் வாங்கிட்டாங்க, எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாம தனி ஒரு கட்சியா நின்று ரெகக்னைஸ் ஆனாங்க, அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அதுவே போதுமா? ரெகக்னிஷன் மட்டும் போதுமா? அண்ணன் வந்து சீக்கிரம் வெற்றியும் சுவைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். உங்க ஆசையா? ஓகே சார், இப்போ நம்ம இப்போ பேசிட்டு இருக்க இதுல கூட ஒரு 2019 ஒரு பயங்கர ஒரு பரபரப்பையும் ஒரு நாட்டையே உழுக்குன ஒரு சம்பவமா வந்து இந்த பொள்ளாச்சி இஷ்யூ அப்படின்றது. இதுக்கு வந்து இப்போ தீர்ப்பையும் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அதை பத்தியும் கொஞ்சம் பேசுங்க. ஆக்சுவலி இந்த தீர்ப்பு இன்னைக்கு இப்போ ரொம்ப ரொம்ப லைவா பேசுறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருந்தோம். எங்க கேட்டாலும் அது ஒரு இருந்துச்சு. வீட்டுல வயசானவங்களை வெளில தனியா அனுப்புறது இல்ல, பாதுகாப்பு இருக்குன்றத விட தப்பு பண்ண ஒரு தண்டனை இருக்கும், அந்த தண்டனை கரெக்டா வந்துரும் அப்படின்ற. ஏன்னா இந்த கேஸ் பத்தி பாக்கும்போது இத்தனை விட்னஸ கொண்டு வரதுக்கே சிபிஐ ரொம்ப மெனக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கும் தனியா கவுன்சிலிங் கொடுத்து கான்பிடன்ஸ் கொடுத்து அவங்களை வந்து விட்னஸா மாத்திருக்காங்க சொல்லும் போது பணக்காரங்க, அதாவது தப்புல 2 வகை இருக்குங்க. ஒன்னு வந்து இமோஷனலா பண்ற தப்பு, இன்னொன்னு வந்து பவர் அபியூஸ். இது வந்து பவர் அபியூஸ். நாங்க பணக்காரங்க, நாங்க பவர்ல இருக்கவங்க, நாங்க பண்ணா கேட்க யாரு இருக்கான்ற ஒரு கேள்வி வரும்போது அவ்வளவு பேர் பாதிக்கப்படும் போது அவங்களுக்கு ஒரு தப்பு, ஆமாங்க தப்புதான், 9 பேரை வந்து அக்யூஸ்டா வச்சிருந்தீங்க, 9 பேரும் கன்விக்ட் தான், இத்தனை வருஷம் தண்டனை அப்படின்னு சொல்லும் போது ஒரு மனசுக்குள்ள ஒரு திருப்தி இருக்கும்ல, ஒரு சந்தோஷம். பரவாயில்ல, ஒரு பாதுகாப்பு இருக்கு, ஒரு சின்ன அச்சுறுத்தல் இருக்கும் தப்பு பண்றவனுக்குன்னு. அந்த வகையில ரொம்ப சந்தோஷம். இந்த தீர்ப்பு ரொம்ப வரவேற்கிறோம். மற்றபடி இதுக்கப்புறம் அவங்க மேல அப்பீல் போலாம், அதெல்லாம் வந்து காலத்தின் வழியா தான் பார்க்கணும். பட் இந்த தீர்ப்பு ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கது. தேங்க்யூ லார்ட்ஷிப்.